இப்போ நம்ம 4 வருஷம் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். 1 2 3 4 இந்த 4 வருஷம் நம்ம போட்டு முடித்து கட் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கலர் இருக்கு இல்லையா, நம்ம எந்த கலர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோமோ அந்த கலரை நம்ம 2 2 முடித்து போடணும். இந்த மாதிரி 2 2 ஒரு கலருக்கும் 2 முடிச்சு வரும். இப்போ ஒயிட்டில் 2 முடிச்சு வரும். நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த 4 போட்டு முடித்தோம்ல, அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி 2 2 அந்தந்த கலரை ஜாயின் பண்ணுறோம். ஒரு கலர்லேயும் 2 முடிச்சு வரும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி சுற்றிலும் பண்ணணும். ஒவ்வொரு சைடு கொஞ்சம் போட்டேன். ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தால் டைம் அதிகமாகும் இல்லையா, அதனால் ஒரு சைடு கொஞ்சம் போட்டு விட்டுருக்குறேன். ஒரு சைடை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குல்ல, 2 2 இது மாதிரி நம்ம சேர்க்கணும். 2 ஒயர் எடுத்து ஒரு முடிச்சு, 2 ஒயருமே ஒரே கலரில் போடணும். கலர் மாறக்கூடாது. ஒயிட்டுனா ஒயிட்டு, வேறு கலர் போட்டிருந்தோன்னா அந்த கலர்.
நேரே போட்டதை நம்ம இப்போ கிராஸாக கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு சுற்று ஒயர் போட்டு நேரே முடித்தோம் இல்லையா, 4 சுற்று போட்டுட்டு வந்தோம். இப்போ அதை வந்து நம்ம கிராஸில் 2 2ஆக சேர்த்து போடுறோம். நம்ம இனிமேல் இதுக்கு மேலே கிராஸில் தான் வளர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2 2 முடிச்சா போடுறோம். பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த 2 கலரில் 2 முடிச்சிருக்கு இல்லையா, இதில் நடு சென்டரில் இருக்கிற இன்ட்டை எடுத்து இது மாதிரி நம்ம ஒரு முடிச்சு போடணும். நம்ம நடுவில் இருக்கிற இன்ட்டை எடுத்து ஒரு முடிச்சு போடும்போது இது இப்படி 3 முடிச்சு வரும். இந்த கலரில் இது மாதிரி 3. அப்போ ஒயிட்லேயும் அதே மாதிரி வரும். இப்போ ஒயிட் எடுத்து நடுவில் இருக்கிற இந்த இன்ட்டை எடுத்து நம்ம இது மாதிரி போடுறோம். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுருங்க. மேலே வந்து பெட்டல் பெட்டலாக நமக்கு வரணும். அதாவது தாமரைப்பூ எதில் இருக்கிற மாதிரி நமக்கு வரணும். அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் 2 2ஆக போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். போடும்போது டைட் பண்ணிக்கிடுங்க. நம்ம முடிச்சு போட்டு விட்டுட்டு வரும்போது அது லூஸ் ஆயிரும். அடுத்த சுற்று வரும்போது அதை டைட் பண்ணி போடுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்படி 3 3 முடிச்சு ஒன்றா வரும். இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதை இந்த நேருக்கு பின்னிட்டு வரணும், இதை இந்த நேருக்கு பின்னிட்டு வரணும். இந்த கலரையும் இப்படி ஜாயின் பண்ணணும். வாங்க எப்படி ஜாயின் பண்ணலாம். மேலே வந்து அப்படியே ஒரு பூ மாதிரி வரணும். அதுக்கு நம்ம கிராஸில் இருக்கிறத நம்ம போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். இந்த இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஒயிட்டு டைமண்ட் மாதிரி வரும். அதுக்கு அடுத்து இந்த கலரில் ஒரு டைமண்ட் வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி வளர்த்து நம்ம அதை முடிச்சிடணும். இப்போ இது இங்கே இந்த பக்கம் போயிடும். இது மட்டும் இப்படி இருக்கும். நம்ம இதை உள்ளுக்குள்ளே சொருகி விடும்போது இது மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போடணும்.
பக்கம் இருக்கிற ஒரு வைலட் கலரையும் இந்த பக்கம் இருக்கிற ஒரு வைலட் கலரையும் சேர்த்து கொண்டுட்டு வந்தீங்கன்னா மேலே வரும்போது நமக்கு ஒரு பூ மாதிரி வந்துடும். அதனால் நடுவில் ஒரு ஒயிட் இருக்கணும், 2 பக்கமும் 2 வைலட் கலரை எடுத்துகிட்டு வரணும் மேலே. பின்னும்போது கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிக்கிடுங்க. இதை மடியில் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்படி மேஜையில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு போட வரல. இந்த ஒரு ஒயர் மட்டும் அப்படியே கம்மியாக வரும். அந்த பக்கம் ஒரு 4 ஒயர், இந்த பக்கம் ஒரு 4 ஒயர் நமக்கு குறையும். இந்த நடு சென்டர்லேருந்து வருது இல்லையா, அது மட்டும் நமக்கு குறையும். அதை கணக்கு பண்ணி நம்ம போடவும் முடியாது, எது குறைவாக வரும்னு தெரியலை. அதனால் நம்ம ஒரே அளவாக எடுக்கிறதுனால நமக்கு இது மாதிரி வரும். அவ்வளோதான். இதில் ஒரு முடிச்சு போட்டால் முடிஞ்சிடும். மிச்சம் எல்லா ஒயரும் வளர்த்தியாக இருக்குது, இது மட்டும் கட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு 2 ஒயருக்காக எல்லா ஒயரையும் இதுக்கு மேலே வளர்த்தியாக எடுக்கவும் முடியாது. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ வளர்த்தியாக இருக்குது. இது மட்டும் நமக்கு குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த பக்கமும் வரும்போது இதே மாதிரி ஒரு 2 குறையும். நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன், அப்புறம் நான் அதை சரி பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த 2 ஒயருக்காக எப்படி நான் அளவை எந்த பக்கம் எடுக்க சொல்கிறதுன்னு தெரியலை.
இதுக்கு நான் அந்த ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் ஜாயின் போடணும், போட்டுக்கிறேன். இது வந்து ரெண்டாவது பெட்டல் வந்துடும். இந்த 2 முடிச்சு தான் இதில் போடணும். போட்டாச்சுன்னா ரெண்டாவது பெட்டல் வந்துடும். இப்போ மூணாவது நம்ம இப்படி எடுக்கணும். இந்த வயலட்லேருந்து இது இந்த பக்கம் வரணும். இந்த வயலட்டில் இந்த ஒயிட்லேருந்து நமக்கு இது இப்படி வரணும். இந்த பக்கம் இருக்கிற இந்த வயலட்டும் நடுவில் இருக்கிற இந்த ஒயிட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஒயிட்டு ஒன்று, இந்த பக்கம் இருக்கிற இந்த கலரு, இந்த பக்கம் இருக்கிற இந்த கலர், இதை இப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து கலர் அந்த இது வந்துடும் கரெக்டாக. வாங்க போடுவோம். மூளைக்கு மூளை வர்ற இந்த ஒரு கலர் மட்டும் நமக்கு குறையுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நடுவில் ஜாயின் பண்ணுற இந்த ஒரு கலருக்கு மட்டும் இந்த 8 இது வரும். இதில் இது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக எடுக்கணும். மிச்சம் எல்லாம் இதே அளவு எடுக்கலாம். அதுக்கு மட்டும் ஒரு அரை அடி அதிகமாக எடுக்கணும். அப்படி எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அடுத்த இதுவில் தான் நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்டாக பார்த்து போட தெரிஞ்சவங்களாக இருந்தால் நடுவில் நம்ம ஜாயின் பண்ணுற அந்த ஒயரை மட்டும் தனியாக அந்த 8 ஒயரையும் எடுத்து வச்சு நம்ம முடிச்சு போட்டு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு அடி அதிகமாக எடுத்து கொண்டு வரணும். இல்லைன்னா மேலே வரும்போது கொஞ்சம் ஜாயிண்ட் போடணும். இதுக்கெல்லாம் ஜாயின் போட்டு தான் ஆகணும். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிலும் போட்டு கொண்டுட்டு வாங்க. மேலே எப்படி வருதுன்னு அடுத்தது நான் சொல்கிறேன். பாருங்கள், எல்லா ஒயரும் நல்லா ரொம்ப நீளமாக இருக்குது. அந்த 2 ஒயர் மட்டும் இந்த மூளைக்கு மூளை 2 ஒயர் குறையுது நமக்கு. பின்றது இதே மாதிரி தான் பின்னி மேலே கொண்டுட்டு வந்து முடிங்க. ஒரு பூ போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்தடுத்து இருக்கிறத எப்படி போடலான்னு நீங்கள் பார்த்து போட்டுடலாம். இந்த ஒயிட்டில் ஒரு டைமண்ட் வந்துருச்சுன்னா இந்த கலர் 2ஐயும் இப்படி கொண்டு வந்து மேலே விட்டிங்கன்னா
மேலே அந்த டைமண்ட் வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற கலரில் மேலே வந்துடும். அதோடு முடிச்சிடலாம். இப்போ இதை மேலே கொண்டு வந்தால் இங்கே வந்து அந்த டைமண்ட் வந்துடும் இந்த கலரில். இந்த மாதிரியே சுற்றிலும் போடணும். இப்போ இது வந்தவுடனே இந்த இடத்துல அந்த வைலட் கலர், இது வைலட் கலரே கிடையாது, ஒரு கலரு கேமராவுக்கு வைலட் கலர் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி நம்ம சுற்றிலும் போடணும். அடுத்த பெட்டல் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இதில் வந்து இந்த ஒயர் குறையிறதுனால அதை நான் சரி பண்ணி போடுறேன். இது வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும் பார்த்தீங்களா. இப்போ இதில் இந்த 2 முடிச்சு போட்டாச்சுதுன்னா அந்த இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி சுற்றிலும் நம்ம போடணும். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.